அரசு தலைவர், குடும்பத் தலைவர், சபை தலைவர் 3 வருஷமாக வீட்டில் இல்லை. அரசாங்கத்துக்கு ஒரு தலைவர் இருக்கார், குடும்பத்துக்கு ஒரு தலைவர், சபைக்கு தலைவர் இருக்கார். அப்போ நம்ம தலைமைத்துவத்தை பற்றி படிக்கும்போது அப்போ அரசு தலைவர் இப்போ நமக்கு முதலமைச்சர், குடும்பத் தலைவர் என்று சொல்லும்போது தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள் இதெல்லாம் குடும்பத்துக்கு தலைவர். அடுத்து சபைக்கு தலைவர். 3 பேரும் தலைமைத்துவம் உள்ளவங்க. நீதிமொழிகள் 21:1 வாசிங்க. நீதிமொழிகள் 21:1. நீதிமொழிகள் 21:1. கையில் நீர்ப்பாடுகளை அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ராஜா என்று சொல்லும்போது தலைவர்கள். ஆவிக்குரிய தலைவன் தெய்வ சுத்தம் செய்கிறவன். ஆவிக்குரிய தலைவன் தெய்வ சுத்தம் செய்கிறவன். ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை அவர் தமது சித்தத்தின்படி திருப்பி விடுகிறார். ஆவிக்குரிய தலைவன் தேவனுடைய கரத்தில் உள்ளவன். ஆவிக்குரிய தலைவன் தேவனுடைய கரத்தில் உள்ளவன், தேவனுடைய சித்தம் செய்கிறவன். ஆவிக்குரிய தலைவர்கள் சொந்த விருப்பப்படி, ஆவிக்குரிய தலைவர்கள் சொந்த விருப்பப்படி உருவான தலைவர்கள் அல்ல. தேவனே அவர்களை உருவாக்கி தலைவர்களாக மாற்றி வைக்கிறார். தேவனே அவர்களை உருவாக்கி தலைவர்களாக மாற்றி வைக்கிறார். தலைவர்கள் என்றாலே மற்றவர்களை வழிநடத்தும் பொறுப்பில் வைக்கப்பட்டவர்கள். தலைவர்கள் என்றாலே மற்றவர்களை வழிநடத்தும்
பொறுப்பை உடையவர்கள். தலைவர்கள் தேவனை பின்பற்றுவார்கள். அவருக்கு கீழே உள்ளவர்கள் அவரை பின்பற்றுவார்கள். தலைவர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கும் அதிகாரம், ஆளுமை, தனிப்பட்ட ஆற்றல், அதிகாரம், ஆளுமை, தனிப்பட்ட ஆற்றல் ஆகியவற்றை சார்ந்திருப்பதற்கு பதிலாக அதை தந்த தேவனையே சார்ந்து வாழும் தலைவர்களே ஆவிக்குரிய தலைவர்கள். வாழும் தலைவர்களே ஆவிக்குரிய தலைவர். அதிகாரமுடையவர்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 2வது பி அப்படின்னு போட்டிருக்காங்க. தாழ்மையான வேலைக்காரன், ஆவிக்குரிய தலைவன், தாழ்மையான வேலைக்காரன். இதுவே அவர்களுடைய சிறப்பு இயல்பு. இதுவே அவர்களுடைய சிறப்பு இயல்பு. ஒரு கிறிஸ்தவ தலைவர் ஒரு வேலைக்காரனாக, பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு வேலைக்காரனாக, பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு தலைவன் சொல்வதையும் செய்வதையும் பணிவுரைக்காரன் என்ற கண்ணோட்டத்தில் வகைப்படுத்த வேண்டும். பணிவுரைக்காரன் என்ற கண்ணோட்டத்தில் வகைப்படுத்த வேண்டும். நான் ஒரு பணியாளன் என்ற சிந்தனையை தவறவிட்டார். அவனுக்குள்ளே பெருமை பிரவேசிக்கும். அவனுக்குள்ளே பெருமையின் ஆவி உள்ளே புகுந்துவிடும் அல்லது பெருமை பிரவேசிக்கும். பெருமை வரும்போது
அவருக்கும் அவரை பின்பற்றும் சபை அல்லது குழு இருவருக்கும் இருவினை என்ற தடைச்சுவர் கட்டி எழுப்பப்படும். மட்டுமல்லாமல் தேவன் எதிர்க்கிற அருவருக்கிற விஷயங்களில் ஒன்றாக இருக்கு. தேவனே எதிர்க்கிற அருவருக்கிற விஷயங்களில் ஒன்றாக இருக்கு. நீதிமொழிகள் 6:16-17, யாக்கோபு 4:6. கிறிஸ்தவ தலைவர் ஆட்சியாளரோ சர்வாதிகளோ அல்ல. ஆட்சியாளரோ சர்வாதிகாரியோ அல்ல. அவன் கிறிஸ்துவின் பணிவுரைக்காரன், வேலைக்காரன், சுய திருப்திக்காக தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு தளமாக தலைமை பதவியை பயன்படுத்துவது வேலைக்கார தலைமைத்துவம் அல்ல. வேலைக்கார தலைமைத்துவம் அல்ல. பிலிப்பியர் 2:1-8. தலைமைத்துவம் சுயநலமாக இருக்கக்கூடாது. தலைமைத்துவம் சுயநலமாக இருக்கக்கூடாது. மத்தேயு 20:28, யோவான் 13:1-16. இயேசுவின் ஊழியத்தில் அவர் தம்முடைய சீசர்களின் பாதங்களை கழுவி தாழ்மையுடன் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். யோவான் 13:15. பல உலகத் தலைவர்கள் தனக்கு கீழே இருக்கிறவர்களை பயமுறுத்தியோ அல்லது பெரிய அதிகாரத்தை பெறுவதற்கு
தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி தம்மை பின்பற்றுகிறவர்களை அடிபணிய செய்வார். ஆனால் சபை தலைவரோ இந்த பண்புகளுக்கு மாறானவர். மத்திய 20, 25 to 28, 1 பேதுரு 5, 1 to 7. ஒன்று கொரிந்தியர் 15 to 9. எழுதனையே திரும்ப எழுதுவது எனக்கு நலமாக கண்டதுன்னு சொல்கிறேன் பவுல். இவனை பற்றியா? ஒரு தடவைக்கு 10 தடவை எழுதுனால மண்டையில் உட்காரு. என்னங்களே நீங்கள் இல்லைன்னா தலையில் ஏறாதுப்பா. ஒரு தடவை கேட்டால் தலையில் ஏறாது. சத்தியம் இல்லையா? வாழ்க்கை மறக்க வச்சுருவாங்க. தான் நம்ம 1 கொரிந்தியர் 15, 9, எபேசியர் 3, 8, 1 தீமோத்தேயு 1, 15. இவ்விதமான மனத்தாழ்மை, பணிவு கிறிஸ்தவ தலைவர்களுக்கு அவசியமாக இருக்கு. நாம் பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு இந்த பூமியில் இருக்கும் பதவிகளே மற்றும் அடமுடிகளை வைத்து அழைக்கப் போவதில்லை. ரெவரண்ட் வாங்கன்னு கூப்பிடுவாரா? பாஸ் வாங்க, அப்போஸ்தலர் வாங்க அப்படி கூப்பிடுவாரா? கூப்பிட மாட்டார். டாக்டர் வாங்க, ரெவரண்ட் வாங்கன்னு கூப்பிட மாட்டார். எப்படி திரும்ப கூப்பிடுவாரு? மத்தேயு 24, 45, 25, 21, 23. அது நல்லா தலையில் ஏற்றிக்கிறீங்க. பரலோகத்துக்குள்ளே போகும்போது பிஷப் வாங்கன்னு ஒரு நாளும் ஏற்கனவே சொல்லவே மாட்டேன். ரெவரண்ட் வாங்கன்னு கூப்பிடுவாரா? அப்போ எப்படி தான் கூப்பிடுவாரு? நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு தான் கூப்பிடு. ரெவரண்ட் வாங்கன்னு கூப்பிடுவே. பிஷப் வாங்க, அப்போஸ்தலர் வாங்க, தீர்க்கதரிசி வாங்க, சுவிசேஷகர் வாங்க, எப்படியா கூப்பிடுவாரு? அதெல்லாம் அந்த பூமியில் தான் அவங்களுக்கு அந்த பட்டங்கள்லாம். பரலோகத்துக்குள்ள நுழையும் போது அப்படிலாம் கூப்பிட மாட்டார். உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரர். இந்த அறிவு நமக்குள்ள இருக்கிறதுல நம்ம ஏது நாட்டை போகும்போது நம்மளை எப்படி கூப்பிடுவாரு? அப்புறம் என்னத்துக்கு இந்த பட்டம்? புரதனை கூப்பிடுங்களான்னு சொன்னால் அது விசுவாசிகள் மதிக்க மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் என்னப்பா பார்த்தீங்களா? உனக்கு வராமல் இருந்தால் சரி. உனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரக்கூடாது. மணப்பாறையில் சாட்டு போட்டு பிரசவம் பண்ணிட்டு, சாட்டு போட்டு ஒரு வாரம். அதில் அவருக்கு மேலே உள்ள ஊழியக்காரன் திருச்சி. நான் வந்துட்டேன். வந்துட்டு தான் என்ன கேட்டேன், ஐயா நமக்கு 3 நாள் கூட்டம் இருக்குது சர்ச்சில், எப்படி 1000 பேர் இருப்பாங்க. அவ்வளோ குறைஞ்சது சர்வீஸுக்கு 1000 பேர் கூடுவேன். ரொம்ப பெருசு. ஐயா 3 நாள் சரி வர்றேன். நோட்டீஸ் போடலையா? போடுங்க.
எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட தான் இப்போ சொல்லிட்டேன். எனக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ யார் கூட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க. இல்லையா, அது பேர் பக்கத்தில் போடணும்ல. என்ன போடணும்? பேருக்கு முன்னாடி போடுவாங்க, போடுங்க. சகோதரர் பிரதர்னு போடுங்க. அவனுக்கு கோவம். அவன் பாஸ்டராரு 1000 பேருக்கு பாஸ். நம்மள பேர் 5 பேர் 10 பேர் வச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கே கோவம் வருது. 1000 பேர் வச்சுருக்கோம் கோவம் வராது. அவனுக்கு கோவம் வந்து ஒன்று சொல்லிட்டான், என்ன விவரம்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன செய்யுங்க? யாரும் ஒரு 2 டாக்டரு இப்படி எல்லாம் போடணும்ல. அட்லீஸ்ட் பாஸ்டர்னாலும் போட வேண்டாம். நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் என்ன போடணுமோ போட்டுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னட்டா, பிரதர்னு போட்டால் அவங்க விசுவாசியும் மதிக்க மாட்டாங்க. பிரதர்னு போட்டால் விசுவாசியும் மதிக்க மாட்டாங்க. பிரதர்னு போட்டு உன்னைய பிரதர்னு மைக்கில் சொல்லும்போது, நோட்டீஸில் போடும்போது, உன் சபையில் உள்ள விசுவாசியை உன்னை பிரதர்னு கூப்பிடும்போது உனக்கு வலிக்குதுன்னா நீ பரலோகத்துக்கு வரமாட்டேல. செத்தா நடந்து போயிடுவேன். உனக்கு ஏன் வலிக்குது? உன் ஆவி எப்படி இருக்கணும்? பணிவிடைக்காரன்கிற உணர்வில் இருக்கு. அந்த வார்த்தையை உன்னால் ஏற்றுக்கிற முடியல. நான் பிரதரா, நான் பாஸ்டர். பாஸ்டர் இந்த உணர்வு இருக்கு. நான் ஒரு பணிவிடைக்காரன், கர்த்தருடைய வேலைக்காரன், அதுதான் இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் ஏசுனா இருக்கு. போட்டாங்களா ரெவரண்டு, பிஷப்பு, டாக்டரு, ஒன்னாங்கட்டி, கிருக்கோழி கோயில் இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வர மாட்டாங்கப்பா. அவர் சொல்றாரு, நான் ஊழியம் செய்யவும், ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்ய வந்தேன்னா என்ன அர்த்தம்? பணிவிடை செஞ்சவை தான்டா. மக்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக வந்தவன். அந்த உணர்வு இருக்கணும். உனக்கு ஏன் வலிக்குது? பாஸ்டர்னு சொல்லாம பிரதர்னு சொல்லிட்டா ஏன் வலிக்குது? இந்த பிரதர் பட்டத்தை தாண்டி பாஸ்து பட்டம் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ பிரயாதப்பட்ட தெரியுமா, கஷ்டப்பட்ட தெரியுமா தவிங்க. இவன் சொல்லுவான்ல பவுலு, அந்த 160 அப்பா ஜெயிலர் சூப்பரண்டு, ஜெயில் சூப்பரண்டு சொல்லுவான்ல பவுல்கிட்ட, நீ ரோமனா? ஆமா, நான் ரோமன் தான். நான் பிறக்கும் போதே ரோம குடியுரிமையோட பிறந்தேன். அப்படியா? நான் வந்து என்ன செஞ்சேன்? பணம் கொடுத்து வாங்கியிருக்கடா. ரோம பிரஜைன்னு சொல்றதுக்கு பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பாஸ்டர்னு போடுறதுக்கு நாங்கள் பெரிய பிரயாசப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன செய்ய? என்னது? நீ எவ்வளோ பணம் கொடுத்தா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். நம்ம பரலோகம் போகணும். ஊழியம் செய்யறதில்ல பெருசு. ஊழியம் சொல்றது டைட்டில் போடுறது இல்லைப்பா. நமக்குள்ளே உருவாக்கப்பட்ட தலைவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய உணர்வு என்ன? மனத்தாழ்மை, பணிவிடைக்காரன். யாரு தலைவன்? ஆவிக்குரிய தலைவன் யாரு? பணிவிடைக்காரன். நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சபை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தேவன் நம்மை ஊழியக்காரனாக வச்சிருக்கார். ஊழியக்காரன்னா வேலைக்காரன். ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுக்கவும் இயேசு என்ன செஞ்சாரு? வந்தாரு.
ஊழியக்காரன் பொதுமக்களுக்கு சபை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக கத்த கொண்டாந்துருக்காரு. நீ பெரிய ஆளு நினைச்சிக்கிட்டு இருக்க. பெரிய ஆளுன்னு சொல்றது பிஜாத்து. பவுல் என்ன சொல்றேன்? 1:15:9 ஒரு ஆள் 1:15:9 ஒரு ஆள் எபேசியர் 3:8 ஒரு ஆள் 1 தீமோத்தேயு 1:15 ஆளுக்கு ஒரு வசந்த வாசிங்க டக்கு டக்குன்னு, நேரத்தை வீணாக்காதீங்க. பாருங்க, அவன் அப்போஸ்தலன் இருந்தேன். அவன் யாரு? ஆனா எவ்வளவு தாழ்த்துறான் பத்தியில. அப்போஸ்தலன் எல்லாரும் நான் என்ன ஆளு? சின்னவப்பா. அடுத்து எபேசியர் 3:8 இப்போ பாருங்க, உலகம் பூரா கலக்குனாலும் சிறியவனாகிய சபை மக்கள் மத்தியில் சொல்றேன், சிறியவன்ப்பா. இதெல்லாம் இந்த தாழ்மையின் அறிக்கையை நம்ம மனசை விட்டு போயிடுச்சுன்னா பெருமை வந்து நமக்கே தெரியாது. நமக்குள்ள என்ன வந்துரு? பெருமை வந்துருப்பா. அப்புறம் 1 தீமோத்தேயு 1:15 உலகத்திலேயே பாவி. எத்தனை பாவியை சொல்ற? எவெல்லாம் பாவியோ எல்லா பாவியை விட நான் தான்டா நம்பர் 1 பாவின்றேன். இவ்வளவு பெரிய பாவி. இந்த அளவுக்கு ஒரு தாழ்மை இருக்கு. ரெவரண்ட்னு போடுறது, டாக்டர்னு போடுறது, பிஷப்னு போடுறது. போடலைன்னா விசுவாசியில் மதிக்க மாட்டானா? திருக்கோணி பயிலுங்க. அவெல்லாம் 1000 பேருக்கு தலைவன். பணிவிடைக்கார ஆவி உள்ளவங்களா இருக்கணும்ப்பா. ஊழியக்காரன் தலைவர்களாக இருக்கிறவன், தேவன் அங்கீகரிக்கிற தலைவன் யார் தெரியுமா? பெருமை உள்ளவன். எப்பவுமே ஒரு கூட்டத்தை தம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இளைஞர் அணி தலைவராக இருந்தான் பவுல். எங்கே போனாலும் இவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு. கடையில் வாங்கி கொடுப்பாங்க, நல்லா தின்னுவானுங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி தின்னுவானுங்க, ஜூஸ் வாங்கி குடிப்பாங்க. எல்லாம் கோயில இருந்து கொடுத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்து தனக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறது. இந்த மாதிரி கூட்டத்தை சம்பாதிக்க உலக தலைவன் இளைஞரணி செய்யறாள். பவுல் அப்படிதான் இருந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டான்ல, எல்லாம் மனம் திரும்புதல். பணிவிடை நாவி உள்ளவங்களா இருக்கு. நாவி பணிவிடை ஆகுது. அதான் பட்டத்தை விரும்ப மாட்டான்ப்பா. ஜீவானந்தா ஒரு தடவை சொன்னாரு, என்ன ரெவரண்டு டாக்டர்னு நான் ஒரு காலத்தில் தெரியாம போட்டான்டா. பேப்பர்ல நோட்டீஸ்ல போய் போட்டாங்க, நானும் விட்டுட்டேன். பத்திரிக்கையில போட்டாங்க. ஆனா உண்மையான ஊழியக்காரன் போட மாட்டான்டான்னு சொன்னார். அது உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரன் போட்டாலும் என்னை பத்தி தெரியாது. நீ போடலாமாடான்னு கேட்டாரு. நீ போடலாமா? ஒரு ஆவிக்குரியவன் போடலாமா ரெவரண்டு டாக்டர்னு? போடாதல. அவங்க அறிவு இல்லாம போடுவான், மற்றவன் போட்டு போறான். நீ அறிவு உள்ளவன் இல்லையா? ஆவிக்குரிய அறிவு உனக்கு இருக்கா இல்லையா? இனிமே என்னை கூப்பிட்டு மீட்டிங் வச்சா ரெவரண்டு டாக்டரு இதெல்லாம் போடவே கூடாது. சுவிசேஷன் போடு. இப்படி போடு. சுவி சுவி விக்கிரமா மயனுக்கு பேரு சுவி, சுவீஸ் அவனுக்கு பேரு. சுவின்னு போடு.
அப்படின்னாரு. அதோட தான் சாதுவை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணும்போது ஆர்எஸ் மங்கலத்தில் அப்போஸ்தலர் சாது இயேசுதாஸ், தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவி பாஸ்டர் ஜீவானந்தா, மேய்ப்பர் மாரநாதா செல்லப்பா, போதகர் மாரநாதா பைபிள் காலேஜ் பிரின்சிபால், 5 பேரையும் நோட்டீஸில் போட்டு ஆர்எஸ் மங்கலம் பிரதேசத்தை செஞ்சு 5 பேரை வச்சு கூட்டம் போட்டேன். ஏன் போட்டேன்னா தெரியல. அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம சொல்லி முடிச்சாங்க. அப்போ அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மெய்ப்பன், போதகன், அது பைபிளில் இருக்கு. அதனால நம்ம அந்த பேரை போட்டு அழைக்கிறோம். அது பூமியில் மட்டும்தான். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பிட்டி பண்ணுறது, இந்த பொம்பளை மூக்கில் போடுவாளுங்க, அது எக்ஸ்ட்ரா பிட்டி. காதில் குத்துவாளுங்க, எக்ஸ்ட்ரா பிட்டி. கழுத்தில் போடுவாளுங்க, எக்ஸ்ட்ரா பிட்டி. கையில் போடுவாளுங்க, வளைவி, மோதிரம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டி. ஆண்டவர் எப்படி படைச்சாரு ஏவாளர், அப்படியே இருக்கு. என்ன நிறத்தில் படைச்சாரோ அந்த நிறம் தான். வருத்தப்படக்கூடாது. என்னை ஏன் இந்த நிறத்தில் படைத்தீர், இந்த நேரத்தில் படைச்சிருக்கலாமே அப்படின்னு அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. மூதே இதெல்லாம் வருத்தப்படவும் கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனையே சொல்லக்கூடாது. எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட வேண்டாம். இந்த பிட்டிங்லாம் போடணும்னா அப்பயே ஓட்டை போட்டுருப்பாருலப்பா, காதில் ஒரு ஓட்டை, மூக்கில் ஒரு ஓட்டை ஒட்டு போட மாட்டாரா? என்ன வெள்ளி இல்லையா, பொண்ணு இல்லையா? ஏதையில இருந்து ஓடுற நதி ஓடுற இடமெல்லாம் பொன் விளைந்தது இருக்கு. எடுத்து ஒரு ஜொலிச்சு போட முடியாதா? உலகத்தையெல்லாம் படைச்சவருக்கு போட முடியுமா? முடியாதா? தங்கம் தான் படைச்சிருந்தார்ல. அப்ப அந்த தங்கத்தை வச்சு ஒரு நகை பண்ணி போடலாம்ல. ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன செயின், கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கம்மல் போடக்கூடாது. போடலாம்ப்பா, ஓட நினைத்தால் போடலாம். வக்கில் சில ஆளுக்கு நான் சொன்னேன், பொண்ணு இருந்துச்சுன்னா, நகை இருந்துச்சுன்னா அடவு வச்சுக்கலாம். அடவு வைக்கிறதுக்கா நகை? கடன் அடைக்கிறதுக்கா நகை? வாரிசுகளுக்கு போட்டு பேருக்கு புகழும் மதிப்பு மரியாதையும் சம்பாதிக்கிறதுக்கா நகை? சபைக்குள்ள வரவே கூடாது. அதெல்லாம் ஆதரிச்சு பேசுவாங்க சில பிரசங்கமார். நீங்க ஆதரிக்க கூடாது. நீங்க என்ன செய்ய கூடாது? ஆதரிக்க கூடாது. சபை தேவனுடைய தோட்டமானால் அதுல இருக்கிற ஆதாம் ஏவாள் ஊழியக்கார அதுல வேலை செய்யணும், பணிவிட செய்யணும். ஆதாமை அழைத்து கொண்டு வந்தார், தோட்டத்தில் வைத்தார். அழைப்பு இருக்கணும், தெரிந்து கொள்ளுதல் இருக்கணும், உண்மை இருக்கு. ஆதாம் உண்மையை விட்டுட்டான். அவனுக்கு அழைப்பு இருந்துச்சு, தெரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு, என்ன இல்லை? உண்மை இல்லை. என்ன உண்மை இல்லை? பாதுகாக்கவும் பண்படுத்தும். பண்படுத்துற வேலையை செஞ்சான், பாதுகாக்கிற வேலையில ஓட்டை விட்டான். ஆண்டவர் எதுக்காக கொண்டாந்து வைக்கிறாரு? அது 2:15 ஆதியாகமம் 2:15 வாசி. மனுஷரை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாத்தீங்களா? அப்ப ஒரு அழைப்பு வருதா? தோட்டத்தில் ஊழியம் செய்ய. தோட்டம்னா சபை. தோட்டம்னா என்னது? சபை. சபையில ஊழியம் செய்யணும்னா அழைப்பு இருக்கணும், தெரிந்து கொள்ளுதல் இருக்கணும். அதோடு கூட ஆண்டவர் என்ன பொறுப்பை தந்தாரோ அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு உண்மை இருக்கு. கள்ளத்தனம் இருக்கக்கூடாது, தந்திரம் இருக்கக்கூடாது, மைமாலம் இருக்கக்கூடாது. அவன் சொன்னா இவன் சொன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லத்தான் செய்வேன். உன்னை சுற்றி 1000 ஊழியக்காரன் இருப்பேன். வரவெல்லாம் உனக்கு பிரசவம் பண்ணுவேன், வரவெல்லாம் உனக்கு சொல்லி கொடுப்பேன். எல்லாம் கேட்கக்கூடாது.
அழைத்து கொண்டு வந்து வைத்தார். தோட்டத்தில் வேலை செய்யணும். தோட்டம்னா சபை, சபையில் வேலை செய்யணும். அப்போ பண்படுத்துகிற வேலை. தோட்டத்தில் தண்ணி வாய்ச்சல், மர மட்டைகளுக்கெல்லாம் தண்ணி வாய்க்கணும். ஐயா தண்ணி வாய்க்கணும், எழுத்தின்படியும் தண்ணி வாய்க்கணும். உனக்கு மரங்கள் இருக்குமானால், தென்னை மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, தண்ணி வாய்க்கணும். கத்திரிக்காய், மிளகா, வெண்டைக்காய், தக்காளி, இப்படி காய்கறி தோட்டம் போட்டிருக்கேன்னு வச்சுக்க, தண்ணி பாய்க்கணும். ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு தோட்டத்தை செழிப்பாக்கிட்டு. அப்போ நம்முடைய சபை ஒரு தோட்டம். அப்ப தோட்டத்துக்கு செழிப்பாக்குறதுக்கு பாயிற நதிக்கு பேர் என்னது? பரிசுத்த ஆவி. பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியமே. சேகர் காலில் பாட்டு பண்ணார்ல, நீங்க பாடினீங்களாலே? அவ்வளோதான், மறந்தாச்சு. எதுக்கு பாட்டு? அவர் படித்தாரு, நம்மளும் படித்தோம். அதுக்கப்புறம் என்னதுக்கு? அப்போ செழிப்பாகும், தோட்டம் செழிப்பாகும். அப்போ தோட்டத்தை செழிப்பாக்குறது பரிசுத்தாவிகள். பரிசுத்தாவி பெறாமலே சபை நடத்துறான். கிறிஸ்தவ சபை தலைவராக இருக்கான். சிலர் பெறவே இல்லை, சிலர் பெற்று இழந்துட்டான். அவன்கிட்ட பரிசுத்தாவியே கிடையாது, அந்நியவாசம் மட்டும் இருக்கு. அப்ப இவனுக்குள்ளேயே பரிசுத்தாவி இல்லையே. ஆவியானவர் நதி போல பாஞ்சிட்டே இருக்கணுமே. அதுதான் ஆவியின் நிறைவு வேணும்னு சொல்றது. ஆவியின் நிறைவு வேணும். நீந்தி நீந்தி அதான் நிறைவு. நீந்தி நீந்தி மூழ்கணுமே. அப்ப பரிசுத்தாவியானவர் உன்னை என்னை நிரப்பணும்யா. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை இல்லை, தினமும் நிரம்ப. என் பாத்திரம் நிரம்பி தினம் வரணுமே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே வருது அந்த ஆவி. அது என்ன ஆவி? சில நல்லா முடிச்சு பிரசங்கம் கட்டிகிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு ஆவி வரும். அந்த ஆவிக்கு பேர் கொட்டாவி. கொட்டாவி. இந்த ஆவி என்னத்துக்கு? தூங்க வச்சிருவான். 4 தடவை கொட்டாய் விட்டான்னா தூங்கிடுவான். அப்ப தூங்க வைக்கிற ஆவி இறங்கிருச்சுன்னு சொல்லி ஜாக்கிரதையா இருந்து போய் தண்ணி மூஞ்சியை கழுவிட்டு வரணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் போய் மூஞ்சி கழுவ மாட்டாங்க. சாயா வந்துருச்சா உடனே அங்க திரும்பி பார்க்க இருக்கோடி அதுக்கு என்னச்சு போவாங்க. அதனால தேவனுடைய தோட்டம், நம்முடைய சபை தேவனுடைய தோட்டம். அதுல நமக்கு பொறுப்புகளை தருகிறார். பண்படுத்தும் பொறுப்பு, பாதுகாக்கும் பொறுப்பு. ஆதாம் போட்ட மாதிரி போட்டாதியே. அவனுக்கு ரெவரண்ட், டாக்டர், பிஷப் இந்த பட்டம்லாம் கொடுக்கல, வேலையை தான் கொடுத்தார். என்ன செஞ்சாரு? வேலையை கொடுத்தார். அந்த வேலைக்கு ஒரு அழைப்பு வேணும், ஒரு தெரிந்து கொள்ளுதல் வேணும். அப்ப தோட்டம் எவ்வளவு பெருசு? அவ்வளவு பெரிய தோட்டத்துக்கும் தண்ணி பாய்ச்சு. ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அப்படின்னு எழுதியிருக்கு. தோட்டத்தை செழிப்பாக்கணும். அப்ப நம்முடைய சபையாகிய தோட்டத்தை செழிப்பாக்கணும்னா பரிசுத்தாவி இறங்கிட்டே இருக்கு. பரிசுத்தாவியே இல்லைன்னு சொல்ற சபை, பரிசுத்தாவியானுடைய நடத்திப்பை மறுதளிக்கிற சபை, பரிசுத்தாவியானுடைய சத்தம் கேட்காம மரித்து போன சபை, எல்லாம் சபைன்னு தான் சொல்லுவேன். அவங்களோட எல்லாம் நீங்க ஐக்கியமாயிடக்கூடாது.
நான் இந்த தீவுக்குள்ள ஊழியர் ஐக்கியம் ஏற்படுத்தும் போது எல்லா பயிர்ட்டையும் நான் சொன்னது, இந்த ஐக்கியத்துக்குள்ள ஒரு ஊழியக்காரன்னு சொல்லி ஒருத்தன் சேர்க்கணும்னா அவன் முதலாவது அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறவனா இருக்கான். அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையே இல்லைன்னு சொல்றவன்லாம் இங்க தீவுக்குள்ள ஊழியக்காரனா இருக்கான். அவனை சேர்க்கணும்ன்றான். அதான் சேர்க்க முடியாது. இல்ல ரீகம் இருந்தா என்ன, எந்த ரீகமா இருந்தா என்ன, ராகமா இருந்தா என்ன, சத்தியம் தான் உள்ள சேர்க்கக்கூடாது. கூட்டத்தை பெருசாக்குறதுக்காக சேர்க்கிறதா? அறிவு வேண்டாம். அதான் முடியாது. அவன் யாரை சேர்க்கிறான்டா? ஏன்னா அவனெல்லாம் சேர்க்கக்கூடாதுல்ல. அவெல்லாம் குழந்தை ஞானஸ்தானத்தை ஆதரிக்கிறவங்க. அது தப்புன்னு சொல்லிட்டு அதை விட்டு அவங்க வெளியே வரல. அவங்களாம் சேர்க்கக்கூடாது. இல்லை அதெல்லாம் சேர்த்துக்குருவான். அவனுக்கு அட்ஜஸ்டன்ட் தேவை. அவனை ஐயான்னு சொல்றவன் ஒருத்தன் வேணும், அவனை சேர்க்கிறாங்க. வேணாண்டான்னு சொன்னா கேட்குறாங்களே அவங்க. என்ன செய்ய? எங்களுக்கு பைபிளும் தெரியாது, ஆனா ஊழித்து வந்துட்டாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வேணும். அந்நிய பாஷை ஏயாடி புரிஞ்ச? அங்க அந்நிய பாஷை இல்லை, பரிசுத்த ஆவியெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க ஐயா. அதனால என்ன சொல்லிட்டு போற? உனக்கு என்ன? நான் அந்த சபையில இருந்தேன், அதனால அவனை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ தோமாட்ட இருக்கு. நீங்க போயிருக்கேன்? தோமான்னு ஒருத்தர் இருக்குது, ரயில்வே தண்டவாளத்து பக்கம் அந்த கடைசியில் இருந்தாரு, மேற்கு பக்கம். தோமான்னு ஒருத்தர். அங்க போயிட்டு இருந்தியா? நல்லது, அங்கே போயிட்டு ஐயா என்ன திடீர்னு எழுப்பி விட்டாரு. சபைக்கு மத்தியில் எழுப்பி விட்டு, இனிமே நீங்க வரக்கூடாது, நீ போயிருந்து சொல்லி தள்ளி விட்டாரியா. நான் எங்கேயா போவேன்? என் பொண்டாட்டி பிள்ளையோட எங்க ஆராதிப்பேன்? தள்ளி விட்டாயா? அழுதுகிட்டே வந்தையா. நிர்மலா மயன் சேகர் மூத்தமன் அந்த தண்டவாளத்து பக்கத்தில் வந்துட்டு இருந்தான். அவன் சொன்னான், என்ன மச்சான் அழுதுட்டு போறிய? என்ன மச்சான் அழுதுகிட்டு போறிய? இப்படி தோமா என்னை எழுப்பி விட்டாயா, நான் குடும்பத்தோட நான் எங்கேயா போய் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்ட போது, ஏன் மச்சான் அழுகிறிய? நம்ம வீட்டில் நீங்க நினைச்சீங்க ஆராதிங்க. உடனே அவருக்கு கர்த்தர் நமக்கு வாசலை திறக்கிறாருன்னு உள்ள போயிட்டாரு. நிர்மலம்மா நமக்கு கீழே ஊழியத்தில் இருக்கு, சொல்லலை. சரி, அப்படிதான் இருப்பாங்க அவங்க. தேவசித்தம் செய்றவங்க வேற, நம்ம கூட இருக்கிறவங்களா தேவசித்தம் செய்றவங்களா? அப்ப அப்படி வந்தாரு அந்தோனிச்சாமி. உடனே அங்க இருந்து ஆராய்ச்சி அப்புறம் பக்கத்துல போய் ஒரு இடத்த வாடகை பிடிச்சி அங்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ அந்நிய பாஷை அபிஷேகம் சபை நடத்துறான். லீகம் பாதி நேர ஊழியக்காரன் டெய்லரா இருந்துகிட்டே ஊழியம் செய்யறான். அந்த எனக்கு மோசத்துக்கு சிப்பா தைக்கிறாள் அந்த ஆள்தான். எனக்கு மோசத்துக்கு சிப்பா தைக்கிறாள் அந்த ஆளுக்கு தான் அளவுலாம் தெரியும், கரெக்டா தைச்சு கொடுப்பாரு. அவர் ஜபம் நடத்துறாரு. உங்களுக்கு சிப்பா தைக்க சொல்லுமா? ஐயா எனக்கு பேண்ட் போட தெரியும், வேட்டி தெரியாது, சிப்பா வேண்டாயா. துணி அல்ல விசேஷம், சத்திய விசேஷம், உபதேசம் விசேஷம். அதை விட்டுட்டு ஒன்னு யாரும் வேற ஊழியம் செய்ய சொல்லுது. ஆனா ஊழியம் செய்யறாங்க. அதனால ஒரு ஊழியர் ஐக்கியத்தை ஏற்படுத்தினாலே ஒரு ஒழுங்கு வச்சேன். இப்படிதாண்டா ஊழியர் ஐக்கியம் ஏற்படுத்தணும். எந்த பாஷா வந்தாலும் எந்த ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வந்தாலும் அவன் முதல்ல ரசிக்கப்பட்டிருக்கானா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கானா, அந்நிய பாஷை ஏதாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கானா, அவனுக்கு தரிசனம் இருக்கா, அழைப்பு இருக்கா, இதெல்லாம் பாருங்கடா. பார்த்துட்டு ஐக்கியத்தில் சேருங்கடா. சும்மா ஆள் வந்தா போதும், கூட்டம் வந்தா போதும், இதெல்லாம் விளங்க மாட்டியடா. நீங்க மனம் திரும்பணும். இந்த ஊழியக்காரங்கள்லாம்
இதெல்லாம் இந்த தீவு ஊழியர் கூட்டத்துக்கு நான் இந்த ஒழுங்குகளை வச்சேன். ஏற்படுத்தும் போது அதை ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஒழுங்கு வச்சேன். வச்சிக்கப்பட்டிருக்கணும், யாசனம் எடுத்திருக்கணும், அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்த நிரம்பணும், அதை மக்கள்கிட்ட பேசணும். சின்ன ஒருத்தன் இருக்கான், அவனும் ஜெபம் நடத்துறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிதாவை விசுவாசிக்கிறேன், குமாரனை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான், பரிசுத்தாய் கிடையாது. பிதாவை விசுவாசிக்கிறேன், சுதனை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தாவிய விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்தாவை பெற மாட்டாங்க. இப்படிலாம் இருப்பாங்க துருவதேச கும்பல். இதுக்கு மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த துருது உபதேசங்களை, இந்த கும்பல்களை நீங்க எதிர்த்து தான் ஊழியம் செய்யணும். அவங்க அப்படித்தான் பேசிட்டு இருப்பான். சதுசேய அந்த உபதேசத்தை பேசிட்டே இருப்பான். அந்த மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, எத்தனாவது வசனம்? பரிசேய சதுசேய உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருங்கடான்னு சொல்லுவார். பிடித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். மத்திய 16 11 ஆச்சு. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்திற்கும் சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருப்பது எப்படி? அதை உணர மாட்டாங்க. புளியத்துக்கு வந்திருப்பாங்க, நம்ம ஐக்கியத்திலே இருப்பேன், விளங்காதவனா இருப்பேன். நம்ம ஒன்ன சொன்னோம்னா அவன் ஒன்ன சொல்லுவேன். புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஞான அர்த்தத்தில் பேசுறாரு. என்ன அர்த்தம்? ஞான அர்த்தம். இவங்க ஆஹா, இவங்களுக்கு புத்தி சாப்பாட்டு புத்தி தான். நம்ம ஆளுகளுக்கு என்ன சாப்பாடு? மீனும் இல்லை, கறியும் இல்லை. இவங்களுக்கு மீனும் இல்லை, கறியும் இல்லை. ராமேஸ்வரம்னா மீனுல இருக்குன்னு புத்தி மீன புத்தி தான். ஒரு நாள் மட்டும் இல்லை. இன்னைக்கு அப்படிங்கிற உணர்வோட ஆண்டவரே தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் உணர்வோட சொல்லுவான். மற்றபடி சும்மா சோத்திரம் 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 இங்க மனசுக்குள்ள என்ன இது? கறியும் இல்லை, மீனும் இல்லை. இந்த மண்ணாதானா இது? எதுக்குன்னு கேட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. கொண்டே போட்டாரு. சேட்டே பண்ணக்கூடாது. ஆமா, அன்னன்னைக்கு உள்ள சாப்பாட்டை ஆண்டவர் தருவாரு. அது எல்லாத்தையும் ஆண்டவர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடுது. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அதனால கத்தர் தந்தாருன்னு சொல்லி முதல்ல என்ன செய்யணும்? நன்றி உணர்வு. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, இன்னைக்கு சாப்பாடு இதுதான், உடலுக்கு சாப்பாடு இதை தான் தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும். உணர்வோடு சாப்பிடும். உடன்பாடு இல்லாமல் சாப்பிட்டுன்னு வச்சுக்க, வயிற்றால போவேன். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை, மாத்திரையும் இல்லை. ஆமாம். அப்புறம் கிளாரட்டுக்கு ஃபோன் பண்ண, கிளாரட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கடா வரட்டு. இதெல்லாம் வேலை செய்யக்கூடாது. ஆண்டவரே நீர் தந்த ஆகாரத்துக்காக அன்றன்றுள்ள ஆகாரத்தை ஆப்பத்தை இன்று எங்களுக்கு யாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு. காலையில் என்ன கொடுத்தாரோ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரை தந்ததுக்காக சோத்திரம் நன்றி உணர்வோட சொல்லுங்க. மத்தியானம் நன்றி உணர்வோட சொல்லுங்க. நைட்டுக்கு நன்றி உணர்வோட சொல்லுங்க. காப்பி குடிக்கும்போது ஆண்டவரை தந்ததுக்காக சோத்திரம் அப்படின்னு நன்றி உணர்வோடு சோத்திரம் பண்ணுங்க. இருதயம் வேற மாதிரி இருக்கு. சோத்திரம் சோத்திரம் சொல்றாங்க, வாயில சொல்றானுங்க, இருதயமும் தூரமா இருக்கு. இப்படி எத்தனை நாளைக்கு இப்படி வாழ்விய? 4 நாளைக்கா? இருட்டு போய. அதனால நமக்கு ஆண்டவர் எது கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா வேணான்னு சொல்லிடு. என்னை மாதிரி நீங்க என்னை பின்பற்றுக்கோ. சாப்பாட்டு விஷயத்துல என்னை பின்பற்றாரு. இவரை பின்பற்றுறோமோ செத்தே போவோம். அதனால நமக்கு அந்தந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு போயிடுவோம் அப்படின்னு போயிடுவாரு. எல்லாருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் இவர் என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணவே கூடாதுல்ல. இந்த ஆள் வருவான் கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு, சரி நம்மளை தனியாக சாப்பிடக்கூடாது, இந்த ஆளோட சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆள் அவன் பாட்டு கற்றுறேன். அந்த வேலை இந்த வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். வந்துருச்சு.
குடிச்சு ரோட்டில் வச்சு கிழிச்சு விட்டாரு. இந்த மாதிரி உனக்காக நான் காத்திருந்தேன், நீ எப்படி வராமல் இருக்கலாம், சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படி சண்டை போட்டேன் ஆரஞ்சு மங்கலத்தில். உடனே நான் சொன்னேன், இனிமேல் எனக்காக நீங்கள் காத்திருக்கவே, உங்களுக்கு பசி வந்துச்சுன்னா நீங்கள் போய் நான் ஒரு நேரம் சாப்பிடுவேன், ஒரு நேரம் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஊழியம் நடக்குது. என்னை அனுப்புனருடைய கிரியை செய்து முடிப்பதே யோவான் 4:34. இந்த மாதிரி சில நேரத்தில் நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், சாப்பிடாட்டாலும் இல்லை. அதனால எனக்காக சமைக்கிறத கூட நான் விரும்ப மாட்டேன். ஏதோ எல்லாருக்கும் என்ன சமைக்கிறாங்களோ அதில் கொடுத்தா போதும். இப்போ வயசானதுனால சிலது ஒத்துக்கிறாரு, சீரணிக்காது, வயிறு போயிடும். இதனால் நீங்கள் செய்கிறத நான் சாப்பிட முடியும், நீங்கள் செய்கிறத சாப்பிட முடியும். அதனால் சாப்பிடாமல் இருக்காரு என்னத்தையாவது வாங்கி அனுப்பிச்சக்கூடாது, தரக்கூடாது. நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுல நான் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் வாலிபத்தில் இருந்தோம், சாப்பிட்டான். இப்போ வயசாகி போச்சு. அதனால் இப்போ என்ன செஞ்சால் சாப்பிடுவேன்னு கேட்டு தான் நீங்கள் கேட்கு. அப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன். நீங்கள் செஞ்சு கொடுத்ததில் தான் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சட்டம் இருக்கா? அப்படி உதயசன் படிச்சிருக்கீங்களா? சொல்லிட்டாங்க. அதில் வயசாயிருச்சுன்னா எதை குடிக்கணும், எதை குடிக்கக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அறிவு இருக்கு. சும்மா சமைச்சதையெல்லாம் தின்னுட்டு இருக்கு. குடித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னார். அது எத்தனாவதுனா? 16, 11. மத்திய சுவிசேஷம் 16. விரட்டுங்கப்பா, கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி தேடி வாசிங்க. அடுத்து பாத்தீங்களா இவங்க புத்தியெல்லாம் எப்படி போகுது மாதிரி இருக்குல்ல? இவர் சொன்னது உபதேசத்தை பற்றி, ஞான அர்த்தம். இவங்க ஞானமாகி இயேசுவோடு சேர்ந்துருக்காங்க. அப்போ இவர்கிட்ட ஞானம் வருது. அவங்களுக்கு அந்த ஞானத்தை எடுத்தாங்களா? ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. இவங்க ஒன்றை சொல்லுவாங்க, இவங்க ஒன்றை சிந்திப்பாங்க. இவங்களை வச்சு தான் ஊழியத்தை பெருசாக கட்ட போகிறார் ஏசுனர். வேறு வழி இல்லை, செய்யத்தான் வேணும். இவர் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுது, அவங்க ஒன்று சிந்திக்கிறது. இவர் எதை சிந்திக்க சொன்னார்? உபதேசத்தை. எதை சொன்னார்? அப்போ சதுசேயர்களுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கு, சிஎஸ்ஐக்காரனுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கு, பிரதர் மிஷனுக்கு ஒரு டாக்டர் இருக்கு, ஒன்லி ஜீசஸுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கு, ஏகோ விட்னஸ்காரனுக்கு ஒரு டாக்டர் இருக்கு, செவன்த் டேக்காரனுக்கு ஒரு டாக்டர் இருக்கு, பெந்தகோஸ்துக்காரனுக்கு ஒரு டாக்டர் இருக்கு, ஆவிக்குரியவனுக்கு ஒரு டாக்டர் இருக்கு. நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய தலைவர்களாக மாறணும். சிஎஸ்ஐ தலைவர்களாக அல்ல, ஆர்சி தலைவர்களாக அல்ல, பிரமிஷன் தலைவர்களாக அல்ல, செவன்த் தலைவர்களாக அல்ல, பெந்தகோஸ்து தலைவர்களாகவும் அல்ல. நாம் ஆவிக்குரிய தலைவராக மாறோம். அதைத்தான் தலைமைத்துவத்தில் படிச்சுட்டு இருக்கோம். இந்த 2 நாள் நம்ம படிக்கிற பாடம், ஒரு தலைவன், சிறந்த தலைவன் ஆவிக்குரிய தலைவனாக மாறுவது எப்படி? ஆவிக்குரிய தலைவனாக மாற எல்லா பயிலுக்கும் டாக்டர் இருக்கும். எல்லா பயிலும் ஏசு தான் சொல்லுவான். எல்லா பயிலும் இதே பைபிள் தான் கையில் வச்சிருப்பான். பரிசேயன் கையிலையும் இதுதான் இருக்கு, இந்த பைபிள் தான். சதிசேயன் கையிலையும் இந்த பைபிள் தான். எல்லாரும் ஒரே ஏசுவே தான் கும்பிடுவான். அத்தனை டாக்டர்காரனு ஏசு தான் சொல்லுவான். அதான் நீங்கள் என்னை கர்த்தர் என்று சொல்லியும் ஆண்டவர் என்று சொல்லியும் நான் சொன்னபடி செய்யாது இருக்கிறாங்களே. ஆண்டவரே தான் சொல்லுவேன். எல்லா பயிலும் கத்திரேன்னு சொல்லுவாங்க. வரலும் வர மாட்டேன். ஏசு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது.
அவன் கூட்டம் நடத்துகிற ஊழியக்காரன் சொல்லுவான், ஏசு 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 மதிக்கு ஜே அதில் வந்துடுவானா? இவங்களுக்கு வளர்ச்சியே இல்லை, கிறுக்கு பயிலுக்கு. வளர்ச்சி ஏது ஏதுன்னு சொல்றேன், வந்துடுவானா? அவங்களுக்கு திருப்தி, அர்த்தம் பண்றவங்களுக்கு ஏசுன்னு சொல்ல வச்சு. நம்ம பரலோகம் போற கிறிஸ்தவர்களை உருவாக்குகிற ஆவிக்குரிய தலைவர்களா இருக்கணும். ஏசு ஏசுன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்தா போதாது. அது அரசியல்வாதியை சொல்றான், ஆன்மீகவாதிகள் சொல்லுவான், இறை நம்பிக்கை உள்ளவன் எல்லாரும் சொல்லுவான். சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரான் ஏசுவை பற்றி. அதனால நான் வந்துடுவானா பரலோகம்? அவன் பாபான்னு தான் சொல்லுவான். எப்படி பாபா சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டான்னு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டா அவள் கிறிஸ்தவ பேரில் உள்ளவளாக இருந்தால், கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தால் பரல போயிருவியா? இவனே போக முடியாத, நீ ஏசு மதிக்கு ஜேன்னு சொன்னா போயிட முடியுமா? என்ன அறிவு இருக்கு இவங்களுக்கு? பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லா பையனும் பைபிள் வச்சிருப்பான், எல்லாரும் ஏசும்பேன், எல்லாரும் கடவுள் இருக்காருன்னு சொல்லுவான். ஒருத்தனும் பரலோகத்துக்கு வர மாட்டேன். அதனால நமக்கு ஆவிக்குரிய தலைவர்களா இருக்கணும். நம்ம எப்படிப்பட்ட தலைவர்களா இருக்கணும்? ஆவிக்குரிய. அதை விட்டுட்டு வெறும் கிறிஸ்துவ தலைவர்களா இருக்கணும். மதம் சார்ந்த கிறிஸ்தவர்கள்லாம் வரமாட்டான் பரலோகம். கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறதுனாலையோ, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலையோ ஒருத்தனும் பரலோகத்துக்கு வரமாட்டான். கடவுள் சொன்ன உபதேசத்தை புரிஞ்சுக்கிறது. புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னா சொல்லணும்ல. இப்ப சதுசேயர்களுக்கு என்ன உபதேசம், பரிசேயனுக்கு என்ன உபதேசம், நியாயசாஸ்திரிகளுக்கு என்ன உபதேசம், வேதபாராயணுக்கு என்ன உபதேசம், அண்ணா காய்பா பண்றவனுக்கு என்ன உபதேசம்? எல்லா கோயிலும் பைபிள் தான் வச்சிருப்பான். எல்லாரும் யாவே யாவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்றதுனால ஆண்டவர் பள்ளத்துக்கு விட்டுருவாரா? போவேன்னுருவார். யாவேன்னு சொல்றவன போவே திருநெல்வேலி பாசையில் பேச ஆரம்பிச்சிருவார். யாரே சொல்லுது, ஏசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும்டா. யார் சொல்லுது? ஏசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாருற அப்படின்னு அவன் கட்டியிருந்த வேட்டி உறிஞ்சிட்டு ஜட்டியோட ஓடிட்டாங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஆசாரி. அவ்வளவு கோயில் லேவி கோத்தர் தான். அவ்வளோ கோயில் லேவி கோத்தர் தான். இவங்க பிசாசு வரட்ட போய் சாசி இவங்களை வெட்டி விட்டுருச்சு. அவன் சாதுக்கு தெரியுது, பவுலையும் தெரியும், ஏசுவையும் தெரியும். நீங்க யாருல? நீங்க யாரு? பிரதான ஆசிரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷர்கள் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள போய் பிசாசு வெட்ட போனது. நேரத்தில் வெட்டி விட்டது யாரு? பிசாசு இவங்களை வெட்டி விட்டுருச்சு. இதெல்லாம் தெரியாம ஒழித்து வந்துட்டாங்க நிறைய பேர். இதெல்லாம் படிக்கிறீங்க ஒழித்து வர்றதுக்கு முன்னாடி. இதெல்லாம் தெரியாம வந்து ஊழியத்தில் மாட்டிக்கிட்டு பொல்லாத ஆவிகள் இப்போ இவங்களை என்ன பண்ணியிருக்கு? விரட்டி விட்டுருச்சு. அதனால் ஆவிக்குரிய தலைவர்களாக கிறிஸ்தவ மத தலைவர்களாக இருக்கக்கூடாது. பெரிய ஊசி கோபுரம் உள்ள தலைவர்களாக இருக்கக்கூடாது. பல லட்சக்கணக்கான மக்களை உடைய தலைவர்களாக இருக்கக்கூடாது. அந்த தலைவனாக இருக்கிற ஆவிக்குரிய தலைவராக, ஆவிக்குரிய தலைவனாக, தேவனாவியாக இருக்கு. அவருக்கு ஊழியம் செய்ய, அவருக்கு சேவை செய்ய வந்த ஒருவரை எப்படி இருக்கணும்?
ஆவிக்குரிய தலைவர்களாக உருவாங்க. நாட்டு படிக்க தெரிஞ்ச உடனே அவனை தூக்கி பாஸ் ஆக்கிடும். மனுஷன் பண்ண தெரிஞ்ச அவனை பாஸ் ஆக்கிடும். அதான் சாத்தான் கொண்டு வந்து சொல்லி விடுது. நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள நீங்கள் பரிசுத்தாவி இருக்காருன்னு நம்பிடக்கூடாது. சாஸ் இருக்கு. என்ன இருக்கு? சாஸ். வந்தது 3 மணிக்கு, 4 மணிக்கெல்லாம் சாயா குடிக்கணும்னு சிந்திக்கிறான். அவன்லவன் நமக்கு தலைவன். நம்ம மேல எவ்வளவு கவலை, கரிசனை, பாரம். நம்மளை ஆவிக்குரிய தலைவர்ல மாத்தணும்ப்பா. கிறிஸ்தவ தலைவனா இருக்கக்கூடாது. என்ன தலைவனா இருக்கணும்? ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கணும். அப்போ நமக்கு ஒரு தோட்டத்தை தந்திருக்காரு, அது சபை. சபைக்கு அநேக பெயர்கள், அதுல ஒரு பேரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் தேவன். தோட்டத்துக்கு சொந்தக்காரரு தேவன். இந்த தோட்டத்துல என்ன வேலை கொடுத்திருக்காரு ஆண்டவரே? அதுதான் அழைப்பு. அழைத்து கொண்டு வந்தார் ஆதாம தோட்டத்துக்கு, பண்படுத்தவும் பாதுகாக்கும். அப்போ சபை தோட்டமானால் அந்த சபைக்கு செழிப்பாடும்னா பரிசுத்தாவி இறங்கிட்டு. நீங்க அதிகமா பிரசவ கூட்டத்தை விட பரிசுத்தாவியை நிரம்ப வைக்க. என்ன கூட்டம் வைக்கணும்? பரிசுத்தாவி கூட்டம் தான் வைக்கணும். அது 2 நிமிஷம் நிரம்பிட்டு போக கூடாது. பிரசங்கம் மட்டும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். பரிசுத்தாவியால நிரப்புறது 5 நிமிஷம் 3 நிமிஷம். எப்படி இருக்கு அந்த சபை? எப்படி செழிப்பா இருக்கும்? ஆவிக்குரிய செழிப்பே இருக்காதியா. பிசாசு அப்படி மாத்திடுவான், டைவர்ட் பண்ணிடுவான். ஆவியில நிரப்பிக்கிட்டே இருக்க. அப்பதான் தோட்டம் செழிப்பாகும், விசுவாசிகள் செழிப்பாக மாறுவாங்க. அப்பதான் விசுவாசிகள் சாத்தானை ஜெயிப்பாங்க, மாம்சத்தை ஜெயிப்பாங்க, பிசாசத்தை ஜெயிப்பாங்க, சுயத்தை ஜெயிப்பாங்க. அப்ப மாம்சம், மனுஷீகம், உலகம், பிசாசு எல்லாத்தையும் ஜெயிக்கிற வந்தாய செழிப்பா இருக்கிறவன் விசுவாசி. அவன் தான் தோட்டமாகிய சபைக்குள்ள இருக்கிறவன். ஒன்னையும் ஜெயிக்க தெரியல, எல்லாம் போட்டு இந்த ஜாதி விரட்டி விட்டு பத்தியில ஸ்கேவாவுடைய பிள்ளைகள். அவனும் வயலு 7 பேரா, அவனுக்கு பூர்ணமா இருக்காங்க. ஒத்துக்க 7னா பூரணம் இப்படிலாம் பேசுவாங்க நம்ம ஆளுங்க. 7னா பூரணம். என்ன பூரணம்? அது சம்பூர்ணம். என்ன பூர்ணம்? அது பரிபூர்ணம். ஏடா இப்படியே பேச்சுக்கிட்டே இருந்தா இப்படி வாழணும். 7 பேரும் யூதர்கள், 7 பேரும் ஆசாரிய வம்சத்தை சார்ந்தவர்கள். சாசு விரட்ட போனாங்க, சாசு அவங்கள விரட்டி விட்டுருச்சு. அப்ப பிசாசை விரட்டணுமானா பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள என்ன செய்யணும்? இறங்கின எல்லாரும் நிரம்புறதுக்கு முன்னாடி பாஸ்டர் நிரம்பிடு, ஆவியில நிரம்பிடு. நல்லா தனி ஜபத்துல நைட்டே நிரம்பிடு, அதிகாலையில் எழும்பின உடனே நிரம்பிடு. அந்நிய பாஷை எவ்வளவு தாகந்தீர பேசணுமோ பேசிடு. ஏன் 6 மணிக்கு முன்னாடி நீ ஆவில் நிரம்பு, அந்நியவாத பேசு. ராத்திரியில் நிரம்பு, அந்நியவாத பேசு. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள்லாம் வந்த பிறகுதான் பரிசுத்தாவி வருமா? அது பொல்லாதாவி. அது என்னாவே பொல்லாதாவி. உன்னை மோசம் போக்குறாரு. உன்னை மோசம் போக்கிட்டு அங்க கூடி வருகிற விசுவாசிகள் அத்தனை வரையும் மோசம் போக்குறான். அது சாத்தானு தெரியும். நிரம்பு, தோட்டத்தை செழிப்பாக்கணும். சபையில் உள்ள விசுவாசிகள் அத்தனை பேர் மேலேயும் அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கு. அது 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒதுக்கூடாது. பிரசங்கத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறியோ அதுக்கு ஈக்குவலா ஒதுக்கு. அப்படி நீ ஆவியில நிரப்பி நிரப்பி ஆளுகளை பழக்கிட்டீங்கன்னா அவங்க வீட்டுல போய் பரிசுத்தாவில என்ன செய்வாங்க? நிரப்பப்படுவாங்க. அதை செய்ய விட மாட்டான் சாத்தா. ஏதேனிலிருந்து ஓடுற நதி பரிசுத்தாவியாகின. 49ஆம் சங்கீதமா? 49ஆம் சங்கீதத்தை வாசி. தோட்டத்தை செழிப்பாக்கும்படி ஒரு நதி
புறப்பட்டு எழுதிருக்கும்ல, சங்கீதம் 49 தானப்பா? 46:4. நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பாத்தீங்களா? பரிசுத்தாவினா அதிகாலையில் எழுந்திரிச்சு நீ மணிக்கணக்கா உட்காருவில்லப்பா. சபை இருந்தா அங்குள்ள ஊழியக்காரங்களோட சேர்ந்து இருக்கணும், குடும்பம் இருந்தா குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும், குழுவாக இருந்தா குழுவாக சேர்ந்து இருக்கணும். அப்ப நீ ஜெபிக்க ஆரம்பிச்சாலே, துதிக்க ஆரம்பிச்சாலே உன் மேல அபிஷேகம் இறங்கணும்ல. துதியுங்கள் சொன்னா போதுமா? அவன் யோசா பார்த்து ஜெயிச்சான், அவன் ஜெயிச்சான், இவன் நீ ஜெயிச்சால இரு கோடி பேர் சும்மா ஊருக்கு உபதேசம். அதனால பரிசுத்த ஆவியானவர் வாஸ்துமாரர்களாகிய நமக்குள்ள அதிகாலையிலேயே ஜபத்துல நம்ம செழிப்பாக்கிறேன். அன்னைக்கு பூரா வர்ற பிரச்சனைகளை நம்ம ஜெயிச்சிருவோம். சாத்தா மூலமா வந்தாலும் சரி, தேவன் மூலமா வந்தாலும் சரி, நம்ம மூலமாகவே பிரச்சனை வந்தாலும் சரி, 3 விதமான சோதனை வரும் ஒரு நாளைக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் மூலமா சோதனை வரும். தேவன் நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா பிசாசுக்கு பிடிக்காது, பிசாசு மூலமா சோதனை வரும். அடுத்து நம்ம மூலமா ஒரு சோதனை வரும். நமக்கு அறியாம இருக்கு பத்தியில, சத்தியத்தை குறித்த அறிவு இல்லை, தேவ சித்தத்தை குறித்த அறிவு இல்லை. அதனால நம்மளே அறியாமையில சில காரியங்களை பேசிடுவோம், சிந்திச்சிருவோம், பார்த்துருவோம். அதனால சில பிரச்சனையை நம்மளே உருவாக்கிடுவோம். ஆகவே நாமளே சோதனை உண்டாக்கிடுவோம். அந்த சோதனை ஜெயிக்கணும். தேவனே நம்மளை சோதிச்சு பார்ப்பாரு, அந்த சோதனை ஜெயிக்கணும். சாசு நம்மளை என்ன செய்வான்? விரோத மனப்பான்மையோடு சோதிப்பான், அதை ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா காலையில எந்திரிச்ச உடனே யார் மூஞ்சில முடிக்கணும்? சில ஆளு அங்கிட்டு திரும்பிடுவேன், அங்கிட்டு திரும்ப யார் மூஞ்சிலையும் முடிக்க மாட்டான். காபி சாயா கொண்டாந்து வச்ச உடனே அது மூஞ்சில முடிப்பான். சில ஆளுகள்லாம் ரொம்ப வைராக்கியசாலிகள், அது மூஞ்சில முடிக்க மாட்டான். காப்பி வந்துருச்சா அதுல மூஞ்சி உலகத்துல சொல்லுவாங்க, கழுத மூஞ்சில முடிச்சோம்னா என்னச்சு? யோகா. சில ஆளு கழுத மூஞ்சில முடிப்பான். இப்படி சொல்றாங்க இல்ல, அவன் சொல்றதை கேட்பாங்க, சத்தியம் சொல்றதை கேட்க மாட்டான். கழுத மூஞ்சில முடிக்கும். காப்பி மூஞ்சிலையோ கழுத மூஞ்சிலையோ அந்த மூதேவி சீதேவி மூஞ்சிலையோ முடிக்காம யார் முகத்துல முடிக்கணும்? அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அதிகாலையிலே ஓ மேல ஏ மேல அபிஷேகம் இறங்கணும், தேவ சமூகம் இறங்கணும், தேவ பிரசன்னம் இறங்கணும். உயிர்த்தலின் வல்லமாய் அந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்கு, இறங்கணும். அப்பதான் சாவுக்கு ஏதுவானவைகளான சோதனைகள் வரும்போது மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுப்பா. அப்ப அதிகாலையிலே தேவன் அதற்கு அந்த தோட்டத்துக்கு சகாயம் பண்ணுவார். ஒரு நதி உண்டு, அது பரிசுத்தாவியாகிய நதி. என்ன நதி? பரிசுத்தாவியாகிய நதி. அது தோட்டத்தில் இருக்கிற அத்தனை விசுவாசிகள், அந்த தோட்டத்துக்குள்ள அந்த சபைக்குள்ள எத்தனை விசுவாசி இருக்கானோ அத்தனை விசுவாசியும் செழிப்பாக்குற அளவுக்கு அபிஷேகம் இறங்கணும். ஓ மேல முதல்ல இறங்கணும். அந்த ஜனங்களுக்காக நீ சோத்திரம் பண்ணு, நீ அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்ப கர்த்தர் அங்கேயும் அபிஷேகம் ஊற்றுவார். மோசேட்ட 70 பேரை கூப்பிட்டு விட்டான், 68 பேர் வந்தாங்க, 2 பேர் வரல. இவங்க ஆவியில் நிரம்பினாங்க இல்ல, அங்கேயும் ஆவியான இறங்கிட்டார். அங்கேயே அந்த அளவுக்கு நீ பண்ற ஜெபத்துல, ஊழியக்காரங்க பண்ற ஜெபத்துல, பாசுமார் காலையில பண்ற ஜெபத்துல அந்த குடும்பம் முழுவதுக்கும் ஒரு செழிப்பு அன்னைக்கு பூரா கிடைக்கும். அவன் ஜெபம் பண்ணல, அந்த குடும்பத்தின் பேரை சொல்லி சோத்திரம் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும். ஆண்டவர் உன் மேல நம்பிக்கை இழந்துருவார், உன் மேல நம்பிக்கை இழந்துருவாருப்பா. நீ தூங்குனா தூங்கு, யாரு வேண்டான ஆண்டவர் ஒன்றும் தள்ளிட மாட்டாரு. என்ன சாவுன்னு ஒன்று வரும்,
அன்னைக்கு சொல்லிடுவாரு போயிட்டு வா தம்பின்னு. அன்னைக்கு வரும், சாவு கண்டிப்பா வரும்ல. அன்னைக்கு என்ன பண்ணுவ பாப்போம். இன்னைக்கு எல்லாம் இஷ்டப்படி செய்யும், கொடி பறக்கலாம், உன் நினைச்சதையெல்லாம் பேசலாம். சாவுன்னு ஒன்று வரும், சாத்தான் கூட்டிட்டு போயிடுவான். சாத்தான் செய்வான், அந்த ஐஸ்வர்யவான கூட்டிட்டு போயிடுவான். தேவ தூதர்கள் கூட்டிட்டு போனாங்கன்னா அது எந்த தேவ தூதன்? பாதாளத்தில் கொண்டு போய் விட்டது எந்த தூதன்? பாதாள தூதன், பிசாச்சி தான் கூட்டிட்டு போவான். நீ பைபிளை தூக்கிக்கிட்டு சபையை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கலாம், ஒதுக்கலாம், பதுக்கலாம், என்ன செய்யலாம்? ஒதுக்கிறது, பதுக்கிறது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்கிற நோக்கமும் ஒதுக்குற நோக்கமும் இருக்காது. ஒதுக்குற நோக்கமும் பதுக்கிற நோக்கம் ஏன் உனக்கு எதுக்கு வருது? அந்த புத்தி, இந்த ஈன புத்தி ஒன்று பிசாசு கொடுப்பான், இன்னும் ஒன்று நீனே அந்த புத்தியில இருப்ப. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டால் பதுக்கிற நோக்கம் இருக்காது, ஒதுக்குற நோக்கமும் இருக்காது. அப்போ கர்த்தருக்காக வாழணுங்கிற நோக்கம் வரணும். அதான் ஆவிக்குரிய தலைவர். ஆவிக்குரிய நம்மெல்லாம் ஆவிக்குரிய தலைவராக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இந்த பாடங்களை தர்றாங்க. நம்ம படிக்கணும், பல தடவை திருப்பி திருப்பி படித்தா தான் மண்டையில் உட்காரும். ஒரு முறை கேட்டிங்கன்னா மண்டையில் உட்காராது, வேஸ்ட்டு. அடுத்து நோட்ஸில் எழுதுனேன். அடுத்து தேவன் சமூகத்தில் நீங்கள் போகும்போது அதை விரித்து வச்சு அதை படிச்சுட்டு ஜெபம் பண்ணணும். படிச்சுட்டு அப்போ தான் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மாறு. இல்லைன்னா பிரசங்கத்துக்கு தான் உதவும், பாட்டுக்கு தான் உதவும், பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. பரலோகம் போகணும்னா இதெல்லாம் செய்யுங்க. அப்போ ஒரு நதி உண்டு. திருப்பி வாசிங்க 46:4. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாரிகளே தேவனுக்கு சகாயம் பண்ணுவார். அதுல நம்ம காலையிலே எந்திரிச்சு ஆவில் நிரம்புங்கப்பா. வேதமணிகத்தை நான் அப்படித்தான் வளர்த்தேன். வேதமணிகத்தை அப்படிதான் வளர்த்தேன். இல்லை நான் படுத்துட்டேன் தூங்கிட்டேன்றதுக்காக நீ இல்லை. நீ உன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு, காட்டு வேலை செஞ்சுட்டு, தோட்ட வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து படுத்துரு வீட்டில். ராத்திரி இந்த சௌரி மதரோட சேர்ந்து ஜெபம் ஆண்டோடைய சமூகத்தில் இரு, ஆவில் நிரம்பு. அதே மாதிரி மற்ற சௌரிமார்கள் காலையில் எந்திரிச்சு வர்றாங்க, வரல, லேட்டாக வர்றாங்க, அதை பற்றி இப்போ கவலைப்படாத. நீ பாட்டுக்கு எந்திரிச்சு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணல. ஜெபத்தில் 2 பகுதி இருக்கணும். தூங்கி ஜெபிக்க கூடாது. ஒன்று கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, இதயத்தை உடைச்சு. இல்லையா ஆவியில் நிரம்பி ஜெபம். 2ல் 1 நடக்கணும். அதான் சரியான ஜெபம். இது ஊழியக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். வேதமாணிக்கத்தை ஆரம்ப காலத்தில் நான் அப்படி தான் வளர்த்தேன், இதுதான் உருவாக்குனேன். இன்னைக்கு இந்தியா முழுவதும் போகிறேன், பக்கத்தில் இருக்கிற வெளிநாடெல்லாம் போயிட்டு வரேன். படிக்கலை, தொடக்கப்பள்ளி தான் அவனுக்கு வாழ்க்கை. இன்னைக்கு இந்தியா முழுவதும் போய் பயன்படுறாப்பா. பீட்ரு அவரை பிரதம் பண்ணி சொல்லிட்டு, வேதமணித்தை பிரதம் பண்ணி சொல்லிட்டு அவர் உட்காந்துக்குது. பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துற. உங்களை யார் கூப்பிடுறது? யாராவது கூப்பிடணும்ல. எவன் கூப்பிடுறேன்? கூப்பிடுறாங்கய்யா, நான் தான் போறதில்லை. இந்த பெருமை பேச்சு பேசுனே வச்சுக்க, உடக்குள்ள பிசாஜி உன்னை விட்டு போ. உள்ளதை உள்ளபடி பேசணும். அதான் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. பயன்படணும்னு ஆசைப்பட்டா போதாது, ஜெபத்தில் ஜெபம் பண்ணாலும் போதாது, பரிசுத்தாவில நிரம்பன். பரிசுத்தாவில அதை வச்ச நீ புரிஞ்சுக்க. நம்ம மேல ஏன் அபிஷேகம் இறங்க மாட்டேங்குது?
ஏன் தூங்கி தூங்கி ஜெபிக்கிறோம்? ஏன் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க முடியல? ஏன் அழுது ஜெபிக்க முடியல? நம்முடைய இருதயம் ஏன் கல்லா இருக்கு? ஏன் உடைய மாட்டேங்குது? இதையெல்லாம் நீ இப்பவே கவனிச்சாதான், இப்ப கவனிச்சு சரிப்படுத்திட்டா சாகும்போது சந்தோஷமா சாகலாம், பரலோகம் போகலாம். இதுல ரொம்ப கருத்தா இருக்கு. ஒரு ஆவிக்குரிய தலைவனா இருக்கணும்னா உன் ஜெபம் காலையிலேயே நீ ஆவியில் நிரம்பி அந்நியவாதம் பேசு, ராத்திரில தூங்க போறதுக்கு முன்னாடி ஆவியில் நிரம்பி அந்நியவாதம் பேசு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பேசிட்டு இருக்காத. கொண்டு வாடா தங்க, எங்கள் கண்கள் உன்னையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால புரிஞ்சுக்கிறீங்கப்பா. சரி, எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க.